நண்பர்கள் உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கண்ணே. அத ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். முக முத்தவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க. உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம். ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்வர் ஸ்டாலின் உங்க கூட ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்குற மாதிரி காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. உண்மையிலே அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகுதான் திமுக மேல உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருப்பதாகவும் தாவேக்கா கொடுத்து நீங்க கடுமையா விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பெட்டியை வாங்கி உங்ககிட்ட தான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் தான் அதை அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதாவது தங்கச்சி இது சொல்லுவாங்க, அவர் தம்பி பல முறை நான் தம்பி விஜய்க்காக தற்காத்து நின்று ஒரு மூத்தவனை அண்ணன் நான் நின்று சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு கத்தி படத்தப்போ, அதுக்கப்புறம் சர்க்கார் படத்தப்போ, அதுக்கப்புறம் நிறைய பட சிக்கல்களில் தம்பிக்கு கூட நின்றுருக்கேன். அந்த தலைவன் டைம் டு லீட் அந்த பிரச்சனையை போகலாம். இப்போ ஜனநாயகன் வந்தாலும் அது ஜனநாயகம் அந்த படத்தில் சிக்கல் வர வாய்ப்பு இல்லை. இது படம் பார்த்துட்டல, அதில் வராது. இங்கே ஒரு நாகரிகமான அரசியல் என்பது இல்லாது போயிட்டது.